ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம கேப்சூலோட இன்ட்ரடக்ஷன் அது இதுன்னு பார்த்துட்டோம். தேர்ட் யூனிட்டில் ஓகேவா, அதோட டைப்பு அப்புறம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டாச்சு. இப்போ ஃபார்முலேஷன் ஆஃப் ஜெலட்டின் ஷெல். இப்போ அந்த கேப்சூல் ஜெலட்டினால் தான் மேடப் ஆகிருக்குன்னு பார்த்துட்டோம், தெரியும் இல்லையா? இப்போது அந்த ஜெலட்டின் வெறும் ஜெலட்டின் மட்டும் எடுத்து அப்படியே பூசி உருவாக்கிட்டோமா? அதுக்கு ஜெலட்டின் கூட அந்த கேப்சூலை நம்ம உடம்புக்கு எந்தவித இதுவும் ஆகாமல், இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக சில இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணி தான் ஜெலட்டின் கூட மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஷெல்லை தயாரிப்பாங்க. ஓகேவா? அந்த ஜெலட்டின் ஷெல்லை எப்படி ஃபார்முலேஷன் பண்ணுறாங்கன்னா, நான் ஆட் பண்ணி ஃபார்முலேஷன் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ. ஓகேவா? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெலட்டின் கேப்சூல் வேறு, இது வேறு. ஏன்னா ப்ரொடக்ஷன் அது எப்படி உருவாக்குறாங்கன்றது, இது எப்படி அந்த உருவாக்குறதுக்கு தேவையான பொருளை எப்படி ஃபஸ்ட் ஃபார்முலேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இது தயாரிக்கிறாங்க. இப்போ ஃபார்முலேஷன் ஆஃப் ஜெலட்டின் ஷெல்லுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்னாவே ஜெலட்டின் தான். அது உங்களுக்கே தெரியும். ஜெலட்டின் இல்லாமல் பண்ண முடியாது. ஜெலட்டின் கூட பிளாஸ்டிசைட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அத்து இன்க்ரீடியண்ட் பிளாஸ்டிசைட்ஸ் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். போன வீடியோலேயே பார்த்தோம். பிளாஸ்டிசைட்ஸ் நம்ம திக்னஸ்க்காக தான், ஹார்ட்னஸ்க்காக தான் ஆட் பண்ணுறோம். பிளாஸ்டிசைட்ஸ் அதிகமாக ஆட் பண்ணால் கேப்சூலோட ஷெல்லோட திக்னஸும் ஹார்டாக இருக்கும், நல்லா அதிகமாக இருக்கும். இதுவே கம்மியாக ஆட் பண்ணால் அதோட திக்னஸ் லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? அதுதான் பிளாஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒப்பாசிஃபைங் ஏஜென்ட்டு உங்களுக்கே தெரியும். ஒப்பாசிட்டி இன்க்ரீஸு டிக்ரீஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணுவோம். கலரிங் ஏஜென்ட் அப்பேரன்ஸ்க்காக பண்ணுவாங்க. ஃப்ளேவரிங் ஏஜென்ட் பிட்டர் டேஸ்ட்டு அந்த மாதிரி இதுக்காக கொஞ்சம் டேஸ்ட் இது பண்ணுறதுக்காக. ஸ்வீட்னிங்கும் அதே தான். அதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த மருந்து எந்தவித இதுவும் நம்ம உடம்புல பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆன்டிபாடி மாதிரி ஆட் பண்ணுறது தான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஓகேவா? அப்புறம் வெட்டிங் ஏஜென்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் ஒரு ஜெலட்டின் ஷெல் ஃபார்முலேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஜெலட்டின் சொல்யூஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கேப்சூல் தயாரிக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அது என்ன அப்புறம் இப்போ ஜெலட்டின்னா ஃபஸ்ட்டு என்னது? இட் இஸ் ஏ டேஸ்ட்லெஸ் கலர்லெஸ் ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ். ஒரு ப்ரோட்டீனு, அது கலரும் இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. அப்புறம் இது எதுலேருந்து எடுப்பாங்கன்னா, ஒரு அனிமலோட போனு, ஸ்கின்னு, அதுலேருந்து தான் இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஜெலட்டினை தயாரிக்கிறாங்க. அதனால் நம்ம உடம்புக்கு இது கெமிக்கல் இல்லாமல் ஒரு சாப்பிட்ற பொருளாக தான் இருக்குது. ஓகேவா? அதனால் எந்தவித இதுவும் ஆகாது. அது கூட நம்ம இந்த இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணுறோம், அதுக்காக தான். ஓகேவா? இப்போது மெயினான விஷயம் என்னென்னா, தனியாக கூட கேட்பாங்க. வெறுமா ஜெலட்டின் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கூட கேட்பாங்க. மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஜெலட்டின், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெலட்டின் அப்படின்னு கூட கேட்பாங்க. அது மாதிரி கேட்கறதுக்கு நான் இது சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஜெலட்டின் சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஜெலட்டின் இஸ் ஏ நான் டாக்ஸிக். நான் சொன்னேன் இல்லையா, பாய்சனெலாம் கிடையாது அது. அதுக்கப்புறம் இன்னர் சப்ஸ்டன்ஸ் வைட்லி யூஸ் இன் இண்டஸ்ட்ரி. இது டாக்ஸிக் இல்லாத சப்ஸ்டன்ஸுன்றதுனால இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக. இது பயாலஜிக்கலி ஃப்ளூயிட் சாலிபிளாகவும், அப்புறம் குட் ஃபிலிம் ஃபார்மிங் ப்ராப்பர்ட்டி, ஒரு நல்ல ஃபிலிம் ஃபார்மிங் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு ஃபோமிங் ப்ராப்பர்ட்டி, அது நுர வர மாதிரி. ஓகேவா? அதாவது ஃபோமிங்னா எப்படி சொல்கிறது, கரையத்தன்மை, அப்படியே நுர மாதிரி கரைஞ்சிடும் இல்லையா? நீங்கள் வேணால் கேப்சூல் கையில் எடுத்து இப்படி தண்ணி ஊற்றி இப்படி கையிலே பண்ணிங்கன்னா குழக்குழான்னு ஆகிடும். அந்த மாதிரி வர்றது தான் சொல்கிறாங்க. ஓகே, குட் ஃபிலிம் அந்த மாதிரி ஆனால் தான் நம்ம உடம்புலையும் போயிட்டு அது கரையும். பிளாஸ்டிசைட்ஸ் எதுக்குன்னு தெரியும் இல்லையா? திக்னஸ், ஹார்ட்னஸ்க்காக ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹார்ட்னஸ். இவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக பிளாஸ்டிசைட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. என்னென்ன பிளாஸ்டிசைட்ஸ் இருக்குன்னா, சார்பிட்டால், கிளிசரின் இந்த மாதிரியான பிளாஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ண. கலரிங் ஏஜென்ட் உங்களுக்கே தெரியும், அந்த பாடிக்கு கலர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக, கேப் பார்ட்டுக்கும் பாடி பார்ட்டுக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் ஃப்ளேவரிங் டு ஷெல். அந்த ஷெல் இருக்குது இல்லையா, அந்த மேலே கேப்சூலு, அது அந்த ஷெல்லுக்கு ஃப்ளேவரிங் தரது இது. ஓகேவா? அந்த இப்போ கேப்சூல் நம்ம வாயில் வைக்கிறப்ப அந்த ஷெல்லு தான் நம்ம உடம்புல வாயில் படும், நாக்கில். அப்போ டேஸ்ட்டு ஃப்ளேவராக இருக்கணும் இல்லையா, நல்ல ஃப்ளேவராக. அதனால தான் அதை ஆட் பண்ணுங்க. ஸ்வீட்னிங் ஏஜென்ட் அந்த அந்த மெடிக்கமெண்ட்டுக்கு உள்ளே ஆட் பண்ணுறது. ஓகேவா? அதுவும் இதுலேயும் ஆட் பண்ணுவாங்க, உள்ளேயும் ஆட் பண்ணுவாங்க. இதுவும் மோர் தென் 5%க்கு மேலே ஸ்வீட்னிங் ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒப்பாசிஃபைங் ஏஜென்ட் ஒப்பாசிட்டிக்காக, டிரான்ஸ்பரன்சி ரெடியூஸ், அதாவது சீக்கிரமாக கரையிறதுக்காக, ரெடியூஸ் தி கரைஞ்சி அப்படியே இருக்கிற இடமே தெரியாமல் இல்லாத மாதிரி ஆகிடணும் இல்லையா, அதுக்காக ஆட் பண்ணுறது தான் இது. டைட்டானியம் டை ஆக்சைடு இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம்பிள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ப்ரிவெண்ட் ஃப்ரம் மைக்ரோப்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் லைஃப். இது மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் இருக்கு இல்லையா,
அதுக்கிட்டேருந்து வந்து இந்த நம்ம போடுற அந்த பவுடரெல்லாம் எதுவும் மைக்ரோ ஆர்கானிசம் வராமல் நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இதுக்கு வந்து பேராபின் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வெட்டிங் ஏஜென்ட் வந்து என்னதுன்னா, இந்த ஜெலட்டின் வந்து ஈரப்பசையோடயே இருக்கும். அதான் ஈரப்பசையாக இருந்தால் தானே நம்ம அந்த ப்ரொடக்ஷன் அப்போ உங்களுக்கு புரியும் ஏன் இது வெட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து சொல்யூஷனாக இருந்தால் தான் நம்ம அந்த பிளேட் மாதிரி ஒன்று இருக்கும், ஜெலட்டின் கேப்சூல் சைஸ், கேப்சூல் எந்த சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் பின்னு வந்து நிறைய பிளேட்டில் வந்து ஒட்டின்னு இருக்கும். ஓகேவா, ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பின்னு வந்து அப்படியே அந்த சொல்யூஷனில் முக்கிய எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே காய வச்சோம்னா, அப்புறம் அப்படியே அது பிரிச்சோம்னா அப்படியே அலே கலக்க வந்துடும் இல்லையா, அப்படியே கரெக்டாக கேப்சூல் சைஸில் வந்துடும். அந்த மாதிரி வரதுக்காக நம்ம சொல்யூஷனாக இருந்தால் அது நம்ம பவுடராக இருந்தால் அப்படியே உதிர்ந்துடும் இல்லையா, அதனால் வெட்டிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுவோம். வெட்டிங் ஏஜென்ட்னால் மோஸ்ட்டாக என்ன இருக்கும், வாட்ரு தான் இருக்கும். ஓகேவா, அடுத்தது வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபார்முலேஷன் ஆஃப் இது. அப்புறம் வந்து அந்த ஜெலட்டின் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நான் தனியாக சொல்கிறேன்.